இப்போ சமீபத்தில் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் சார்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் அவர் பேசியிருப்பாரு என்னன்னா, நான் 2, 3 பேரை தூக்கி விட்டுருக்கேன். ஆனால் என்னையே காலவாரி விட்டுட்டாங்கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் என்னன்னா சிவகார்த்திகேயனை பற்றி தான் அவர் சொல்றாருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சிவகார்த்திகேயனுக்கும் விமலுக்கும் தான் ஒரு பெரிய ஒரு வார் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இவரை விட அவர் மேலே வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்பவே விமல் வந்து ஃபீல்ட் அவுட்டுங்கிற மாதிரி போயிட்டாரு. இதை பற்றி சொல்லுங்க. ஆனால் வந்துட்டு விமல் சொல்றாரு இந்த மாதிரி வந்து நான் 2, 3 பேரை தூக்கி விட்டேன், என்ன யாரும் தூக்கி இல்லைன்னா அவர் சொல்ற ஆட்கள் யாருமே இந்த பெரிய பிக் லீடெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு தயாரிப்பாளராக இருக்கலாம், ஒரு விநியோகஸ்தராக இருக்கலாம், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, உண்மையிலே உதவி பண்ணியிருக்காரு, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் அது சிவகார்த்திகேயன் தானே அப்படின்னா அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா சிவகார்த்திகேயனை முதல் இந்த இண்டஸ்ட்ரியில் கொண்டுட்டு வரதே மெரினா படத்தில் பாண்டியராஜ் தான். ஸோ அவருடைய அடுத்த படத்தில் தான் அவர் கொண்டுட்டு வந்து திருப்பி இந்த 2 காம்பினேஷனையும் சேர்க்கறதை தவிர்த்து அந்த இடத்துல விமல் வந்துட்டு சிவகார்த்திகேயனை தூக்கி விடுவார் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்படி விமலே ஒரு படத்தில் சிவகார்த்திகேயனை தூக்கி விடலைன்னா கூட சிவகார்த்திகேயன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டார்டமுக்கு வந்து தான் இருப்பார். ஏன்னா அது வந்துட்டு திறமை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகேயனுங்கிறது வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் மெட்டீரியல்.